ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். இன்றைக்கி தென்னங்குருத்து வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தென்னங்குருத்து ஹல்வா. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென்னங்குருத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி தென்னங்குருத்தை வச்சு நம்ம அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். பாசிப்பருப்பு கலர் பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது நல்லா ஆற விட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த அளவுக்கு பெரிய சைஸ் பவுல் ஃபுல்லாக நான் தென்னங்குருத்து எடுத்திருக்கேன். தென்னை மரத்தை வெட்டுறப்போ உள்ளேருந்து நமக்கு தண்டு கிடைக்கலையோ அதே மாதிரி தான் தென்னை மரத்தை வெட்டுறப்போ நமக்கு இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு தண்டு இருக்கும். இது நம்ம உடம்பை கூலிங்காக வச்சுருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது சிறந்த அருமருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான சூட்டை குறைச்சி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். சர்ம பொலிவை அதிகரித்து இளமையாக இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இதை நம்ம அப்படியே சாப்பிட்டோனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இளநீரில் இருக்கிற வழுக்கையை சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே தாராளமாக கொடுக்கலாம். இதை நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டான ஒரு அல்வா செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா நம்ம தண்ணி முதல்ல ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தென்னங்குருத்தை நம்ம அரைக்கிறப்போ கலர் சேஞ்ச் ஆகும், அதனால் ஒன்றும் இல்லை. இதில் கொஞ்சமாக தேங்காய் தண்ணி இல்லைனா இளநீரை விட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் தண்ணிக்கு பதில் நான் இன்றைக்கி தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல மையாக அரைச்சி இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அல்வா பதம் செய்கிறப்போ கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டது, அதாவது இளநீர் இல்லைன்னா தேங்காய் தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நெய்யோட அளவு கம்மியாக வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். முந்திரியை முதல்ல தாளித்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை எடுத்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த தென்னங்குருத்து பாசிப்பருப்பு அந்த கலவையை நம்ம இதில் சேர்த்துடலாம். சூடாக இருக்கப்போ சேர்க்குறப்போ டக்குன்னு தெறிக்கிறப்போ ஒரு சில சமயம் நம்ம கையில் படும், இல்லை அப்படின்னா ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி கலந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், ஆன் பண்ண உடனேவே நெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். மிதமான சூட்டில் நம்ம இப்போ வச்சுட்டு நம்ம இதை நல்லா நெய்யோடு சேர்ந்து கிளற ஆரம்பிச்சிடலாம். நெய்யை ஃபுல்லாக இது எல்லாம் உள்வாங்கிட்டு கடைசியாக நெய்யை கக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு அல்வா பதம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நமக்கு இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிரும். இப்போ நெய்யை எல்லாத்தையும் இது ஃபுல்லாக உள்வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிட்டே இருக்குது. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு செய்கிறப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். ஸோ மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கி இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்திருக்கேன். தென்னங்குருத்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தித்திப்பு வேணும் அப்படின்னா 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் நல்லா உருகி நம்ம கலவையோடு நல்லா கலந்து அல்வா பதத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் டைம் பீரியட்னு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்பட்டு கிளறணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்டியில் ஓரளவுக்கு ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கக்கி நம்ம அல்வா ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், நம்ம தாளித்து வச்ச முந்திரி ஒரு 2 நிமிஷம் கலந்தோம் அப்படின்னா நெழுன்னு நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்திங்களா, சட்டியில் ஒட்டாமல் அந்த நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு கக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான், பர்ஃபெக்டான ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியும் கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த சம்மருக்கு. நம்மளோட இந்த தென்னங்குருத்து அல்வா ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.